அஸ்ஸலாமு வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோ. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம செடி வைக்கிறோம், அது நல்லா வளருது, ஆனால் பூ பூக்குது, பூ அவ்வளோ சீக்கிரம் பூக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் வந்து பூத்தா கூட அது கொட்டி போயிடுது. நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் காயாகவும் மாற மாட்டேங்குது அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் பாருங்கள், வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போடுறோம்ல, அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம வந்து உரமாகவும் மாற்றலாம். அந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து நம்ம செடியில் வந்து பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் ரொம்பவே ஒரு யூஸாக இருக்குது. அதை விட வந்து மண்ணோட வளம் இருக்கும் பாருங்கள், அது நல்ல ஒரு செழிப்பான மண்ணாக மாறுறதுக்கும் அதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. நான் வந்து ஒரு 6 வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தோட தோலை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி இதை போல் வந்து கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து நான் நிறையா இந்த பாத்திரத்தில் நிறையா தண்ணி கலந்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றுறதுனால வந்து பூக்காத செடி கூட சூப்பராக பூ பூக்கும். நம்ம வந்து இதை வந்து பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், அதே சமயத்தில் வந்து காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம், பழச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த உரத்தை நம்ம வந்து பூச்செடி என்னென்ன பூச்செடின்னா, இப்போ ரோஜா பூச்செடி, அதே போல் வந்து மல்லிகைப்பூ செடி, இது போல் செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். கனகாமரம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். அதே சமயத்தில் காய்கறின்னா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் வந்து வெண்டைக்காய், இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சூப்பராக இந்த உரத்தை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த உரத்தில் வந்து அதிகமான கால்சியம் சத்து நிறையா இருக்குதான் இதில். இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணுன்னா, நம்ம வந்து இங்கே பாருங்களேன், இந்த செடிகளை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இது போல் வந்து வேரில் ஊற்றி வந்தால் போதும், இந்த மண்ணில் ஊற்றினா போதும், இலைகளில் ஊற்ற வேணாம். இலைகளில் ஊற்றினா நாளடைவில் வந்து அது வந்து இலை வந்து நல்லா கருப்பாக மாறிடும், ஒரு மாதிரியாக டார்க்காக கருப்பாக மாறிடும் பாருங்கள் இலை. அதனால் வந்து செடிகளுக்கு நோய் தாக்குதல் வந்துடும். அதனால் வந்து நம்ம இப்படி கொடுக்கும்போது வந்து சும்மா இந்த மண்ணில் ஊற்றினாலே போதும். இந்த தண்ணி கொடுக்கக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க, செடியில் மேலே தெளிக்க வேணாம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து வாழைப்பழ தோலை வந்து நம்ம முழுசாகவும் கொடுக்கலாம். இதே போல் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சியும் இதே மாதிரி தண்ணியாகவும் ஊற்றலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து வாழைப்பழ தோல் கொஞ்சமாக நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே எடுத்து பள்ளம் பறித்து அதில் கொஞ்சமாக தோலை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அதே போல் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து இது வந்து மக்கி உரமாக மாறிடும். வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, வீணாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதிகமாக வாழைப்பழம் வாங்கிட்டீங்கன்னா அந்த பழம் வந்து வீணாக போயிடுச்சுன்னா அந்த பழத்தை கூட கொஞ்சமாக வந்து நம்ம பள்ளம் பறித்து மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு சூப்பராக உரமாக மாறிடும். அதே சமயத்தில் வந்து மிக்சிலெலாம் அரைச்சிட்டு கிடக்குனேன், அதெல்லாம் வந்து இது ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் வந்து அந்த வாழைப்பழ தோலை வந்து ஒரு 3 நாள் வந்து அப்படியே வந்து தோலை வந்து ஒரு தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வைங்க. ஒரு 3 நாள் நல்லா புளிச்சதும் அந்த தண்ணியை கூட வந்து நம்ம செடிகளுக்கு வந்து தெளிக்கலாம், செடிகளுக்கு வந்து அந்த வேரில் ஊற்றலாம். அதுவும் வந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு உரம். பாருங்கள், இப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து அதிகமான பூக்கும், பூக்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து காயாக மாறும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்டு இதான். எங்கள் வீட்டில் வந்து நான் செடி இருக்குது, ஆனால் நல்லா சில பேர் சொல்கிறாங்க பூ பூக்குது, ஆனால் வந்து அந்த பூ நிற்க மாட்டேங்குது, பூத்து அப்படியே கொட்டிடுது, காயாக மாற மாட்டேங்குதுன்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழ கரைசலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து உங்கள் செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும், நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு பாருங்கள், இப்போ தான் மொக்கு வைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு, செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வாரத்தில் வந்து ஒரு தடவை கொடுப்பேன், இல்லைனா வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் இந்த மாதிரி வந்து வாழைப்பழ கரைசல் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பேன். செடி நல்லா சூப்பராக வளரும். இன்னொன்று, செடி நல்லா வளர்கிறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு பயிரூக்கியாக இருக்கும். இந்த வாழைப்பழ கரைசல் வேஸ்ட்டாக நம்ம தெருவில் தூக்கி போடுறதுக்கு
குப்பையில் போடுறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான உரமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை செடி என்கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கருவேப்பிலை செடி வளரவே வளராது. அது வளராதுங்கிறத விட வந்து நான் வளரவே விடுறதில்ல. ஏன்னா கருவேப்பிலை தேவைப்படுதா, அப்படியே வந்து பட்டுன்னு வந்து சொட்டு செடியாக இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு 4 இலை இனிக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். அந்தமாரி வந்து சீக்கிரமாக எந்திரிக்காது. அது என்னவோ தெரியல, இந்த காக்கா குருவி கொடுத்த சர்ப்ரைஸ். அதனாலேயே வந்து இங்கே பாருங்களேன், சூப்பராக வந்து கருவேப்பிலை செடி தன்னாலே முளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 செடி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இதில் ஒரு செடி இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து காலையில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நிறையா குருவி, இந்த தவிட்டுக்குருவி, இந்த மாதிரி குருவியெல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி குருவிக வந்து இதை போல் வந்து விதை போட்டுரும் போல், சாப்பிட்டுட்டு போட்டுருமோ என்னமோ தெரியல, எங்களை வச்சு கொண்டு வந்து எச்சு பண்ணிவிடும் போலுக்கு. அது வந்து நமக்கு வந்து சூப்பராக செடியாக மாறிடுது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. இதை போல் நம்மளுக்கு நான் வந்து பெரும்பாலும் வந்து கருவேப்பிலை செடின்னா தேடிக்கிட்டே இருப்பேன், கிடைக்காது. அப்படின்னு கிடச்சி கொண்டு இதில் வந்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இதில் வச்சாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் முளைச்சி வரவே வராது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி நான் குச்சி ஆக்கிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத இருந்துச்சு, இப்போ தான் துளுத்து வருது. இந்த மலையில் தான் துளுத்து வருது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் வளர விட்றதே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி குச்சாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா பெருசாக ஹைட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் உடச்சி குச்சாக்கிட்டேன். இதுக்கு மேலே தான் முடிவு பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை செடியை பொறுத்தளவு வந்து ஒரு அடி போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து இதை பறிக்கணுமா, செடியை இலையை பறிக்கணுமா. இப்போ வந்து குரங்கு வேறு வந்துருச்சு. நான் கீழே போயிடுறேன், மாடிக்கு கீழே போயிடுறேன். இங்கே பாருங்களேன், அந்த மரத்தெல்லாம் எவ்வளோ குரங்கு உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் எப்படி கீழே இறங்கி போகிறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.